ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? HIK VISION NVR 4 சேனல் NVR தான் வந்து பார்க்க போகிறோம். அதனோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறோம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா என்னோடய மாடல் DS7604NI Q1 சீரியஸ் தான் இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 40 MBPS வரைக்கும் சப்போர்ட் ஆகும். 4 கேமரா 2 MBயில் 4 கேமரா போட்டுக்கலாம். 5 MB 8 MB கேமரானா ஒரு வந்து 2 கேமரா அந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 கேமரா 3 கேமரா போட்டுக்கலாம். அது Q1 சீரியஸ் வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து 40 MBPS வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்குள்ளார இப்போ வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா லேண்ட் கேபிள் மூலிமா வந்து ரெக்கார்டிங்லாம் வந்து இதில் வந்து ஆகும். நம்ம கேமராக்ஸ் எல்லாமே லேண்ட் கேபிள் மூலிமா தான் வந்து இது பண்ணுவோம். அன்லாக் கேமரானா C3+1 அந்த மாதிரி கேபிளில் வரும். இது லேண்ட் கேபிள் மூலிமா ஜாக் அடித்து நெட்வொர்க்கு சுவிச்சஸ்லாம் போட்டு அதில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து NVR நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர் அப்படிம்பாங்க. NVR தான். இது ஃபுல்லாக மெட்டல் பாடி. முன்னாடி மட்டும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் எம்பளத்தோடு வந்து முன்னாடி வந்து இருக்கும். முன்னாடி ஒரு USB போர்ட்டு லைட்டிங் இருக்கும். இது பேக் சைடு. இந்த பேக் சைடில் இந்த ஹோல்ஸ்லாம் தெரியுது பார்த்திங்கன்னா, 2 ஹோல்ஸு. அப்புறம் முன்னாடி மாடல் அந்த இந்த 2 ஹோல்ஸ் தெரியுது தான் ஹார்ட் டிஸ்க் போடுற இடம். ஓகேங்களா? அடுத்தது பேக் சைடு தான் மெயின் நமக்கு. ஏன்னா அதில் தான் எல்லாம் சேவ் பண்ண போகிறோம். இது வந்து லேண்ட் போட்டு ஆடியோ, அப்புறம் HDMI, அடுத்தது VGA, இது வந்து USB, இது 12 வோல்ட் அடாப்டருக்கு, இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த பாக்ஸ்குள்ளார நம்ம வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் பிரித்தோம் அப்படின்னா உள்ளே ஒரு மேனுவல் ஒன்று இருக்குது. அடுத்தது மேனுவல் பார்த்திங்கன்னா இந்த மேனுவல். அப்புறம் ஒரு லேண்ட் கேபிள் இருக்குது, பேட்ச் கேபிள், PYலேருந்து போகிறது பேட்ச் கேபிள். ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு சாட்டா கேபிள் இருக்குது. அடுத்து இது வந்து பவர் அடாப்டர். இதுதான் NVRோட பவர் அடாப்டர். 12 வோல்ட்டு 1.5 ஆம்ஸு இல்லை 2 ஆம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடுது. ஓகேங்களா? இது பவர் அடாப்டர். இது வந்து மவுஸு. காமனாகவே பார்த்திங்கன்னா ஒரு NVRனா மவுஸ் கொடுத்துருவாங்க. இது லேண்ட் கேபிள். இன்னும் சொன்னல, இது வந்து லேண்ட் கேபிள். இது வந்து PY கூட சப்போர்ட் PY கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு லேண்ட் கேபிள். இதில் ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு சாட்டா கேபிள். ஓகேங்களா? அந்த ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுக்குற பவர் கேபிள். இது ஹார்ட் டிஸ்க்கு போகிறது ஸ்க்ரூவு. நார்மலாக ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்து இந்த அன்பாக்சிங்கோட இருக்கும். ஓகேங்களா? மவுஸு, பவர் அடாப்டரு, ஹார்ட் டிஸ்க்கு பவரு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா சாட்டா கேபிள், ஒரு மேனுவல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். காமனாக ஒரு NVR அப்படின்னா எல்லா NVRுமே காமனாக இருக்கிறது இந்த செட்டப் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்கணும், இந்த NVRல நம்ம எப்படி ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ, பேக் சைடு 2 ஸ்க்ரூ இருக்கும். அது ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கிற 2 ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி மேலே இருக்கிற மெட்டல் பாடியை எடுத்துடணும். மெட்டல் பாடி எடுத்தால் தான் நம்ம வந்து உள்ளே வந்து ஹார்ட் டிஸ்க்கு வைக்க முடியும். ஸ்க்ரூ வந்து மேக்னெட்டிக் ஸ்க்ரூ டிரைவர், அதை யூஸ் பண்ணி எல்லாமே கழட்டுங்க. அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறது பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணி கழட்டக்கூடாது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உள்ளே எல்லாமே சென்சிட்டிவாக இருக்கும். கீழே வைக்கிறப்பையும் சரி, கழட்டுறப்பையும் சரி, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால பொறுமையாக எடுக்கணும், பொறுமையாக வைக்கணும். இதுதான் வந்து NVRோட மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் கையெல்லாம் எதுவும் வச்சு அழுத்திக்கிட்டு இல்லை ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி எதுவும் வந்து ஸ்க்ராச்சஸ் இது மாதிரி எதுவுமே உழுவாமல் பார்த்துக்கணும். பொறுமையாக இது பண்ணணும். இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும் எல்லாமே. ஓகேங்களா? இதுதான் வந்து போர்டு. இதில் தான் வந்து ஹார்ட் டிஸ்க் வைக்க போகிறோம். இந்த ஹோல்ஸில் தான் ஹார்ட் டிஸ்க் வைக்க போகிறோம். இந்த 4 ஹோல்ஸ் இதில் அதுதான் ஹார்ட் டிஸ்க். இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க்கு WT. இல்லை 1 TB வந்து இதில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். இந்த ஹார்ட் டிஸ்க் தான் வந்து நம்ம வந்து இதில் ஃபுல்லாக நம்ம வந்து வைக்க போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். கவரை பிரிச்சிட்டிங்கன்னா கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க்கை வந்து மேலே பார்த்தா மாதிரி, நேம் வந்து மேலே பார்த்தா மாதிரி வச்சுட்டு அப்படியே அது பேக்கில் திருப்பி ஹார்ட் டிஸ்கில் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸும் இது NVR இருக்கிற ஹோல்ஸும் சப்போர்ட் ஆகாமல் வச்சுட்டு மேக்னெட்டிக் ஸ்க்ரூ டிரைவர் மூலிமா ஸ்க்ரூ வச்சு
டைட் பண்ணிடணும். மேக்னெட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர் மூலிமா டைட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்க்ரூ உள்ளே போயிடும், ஏதோ ப்ராப்ளம் ஆகும். மேக்னெட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர்னால் டக்குனு கிளிக்காக இதாகிடும். அதுமாதிரி காரம் டு காரம் 2 ஸ்க்ரூ போட்டால் போதும். ஒரு ஸ்க்ரூ போட்டு 2ஆவது ஸ்க்ரூ போகிறப்ப மேக்னெட்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்க்ரூவில் உள்ளே போயிடுச்சு, ஒரு ஸ்க்ரூ போட்டு திருப்பி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் மேக்னெட்டிக் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு இது பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஃபுல் டைட்டில் இருக்கணும். எப்பவுமே ஹார்ட் டிஸ்க் வந்து மூவ் ஆகாத மாதிரி ஃபுல் டைட்டில் இருக்கணும். நல்லா ஃபுல் டைட்டு வச்சுட்டு இது ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா ஓகே. இப்போ வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்கை வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணக்கூடாது. மெயினாக நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே என்னென்னா பவர் கொடுக்கணும், பவரும் டேட்டாவும் கொடுக்கணும். அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேபிள் அந்த பாக்ஸ்லேயே வந்து கேபிள்லாம் கொடுத்துருப்பாங்க. சாட்டா கேபிள், பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சாட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணுற இடத்துல கேபிள் இன்சர்ட் பண்ணிடணும். அதே மாதிரி அதனோட NVR இல்லையும் அதுக்கு போட்டிருக்கோம், அதில் வந்து இன்சர்ட் பண்ணிடும். அடுத்தது பவர் கேபிள். இது அது பவர் கேபிளுக்கு தனியாக ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் வந்து கொடுத்துடணும். மாற்றி போடக்கூடாது. சரிங்களா? அந்த பிளாக் கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் வரும். அதுக்கும் காமனாக அந்த பிளாக் கலராக ஹார்ட் டிஸ்கில், ஒயிட்டாக இருக்கிறது வந்து இதில் NVRல கொடுத்துடணும். கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. திருப்பி மாற்றிலாம் போட முடியாது. அதுக்கு வந்து லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க்லேயும் அது மாதிரி லாக் இருக்கும். மாற்றி போட முடியாத மாதிரி லாக் இருக்கும். கரெக்டாக அது ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதே ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது. ரொம்ப வந்து இதாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, ஹார்டாக ஹேண்டில் பண்ணிடக்கூடாது, கீழே போடக்கூடாது, டக்குன்னு கீழே வைக்கக்கூடாது. பொறுமையாக வந்து இது பண்ணணும். ஹார்ட் டிஸ்க்கு பின்னு சொல்கிறப்பையும் பொறுமையாக சொல்லணும். ஏன்னா பின்னு கட்டாயிரும், அந்த ஸ்லாட் வந்து இதாகிடும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போடணும். அவ்வளோதான். நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து உள்ளே வந்து போட்டாச்சு. அடுத்தது நம்ம வந்து பாக்ஸ் போட்டு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணுறப்பையும் பொறுமையாக க்ளோஸ் பண்ணணும். கீழே மேலே தூக்கிறது, இது பண்ணுறது, ஸ்க்ரூ போடுறப்பையும் பொறுமையாக வந்து போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் போட்டு இது க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, அப்புறம் எப்படி கேமராஸ்லாம் ஆட் பண்ணுறது, அந்த கேமராஸ் எப்படி வந்து நம்ம வியூ பண்ணிக்கிறது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரூ போகிறப்ப கரெக்டாக வந்து போட்டுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.